என்னென்ன கடையோ வந்து நான் பார்த்துருக்கேன். குளத்தூர்ல பூச்சி கடை வந்து பார்த்தேன். ரொம்ப புது முயற்சியா இருந்துச்சு. பார்க்கவே வித்தியாசமா இருந்துச்சு. அன்னைக்கு குளத்தூர்ல கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ளோரான் வாங்குறதுக்காக போயிருந்தேன். சண்டேனாலே குளத்தூர்ல நல்லா ரஷ்ஷா இருக்கும். ரெகுலரா வரதோட கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்துச்சு. இருந்தாலும் நான் உள்ள குளத்தூருக்குள்ள என்ட்ரு ஆகிறப்பயே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் ஒரு 10 பேர்கிட்ட நின்றுருந்தாங்க. நான் அப்போ பார்க்கல. போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளோரான்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப கடை கொஞ்சம் காலியா இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா ஃபுல்லா வந்து பூச்சா இருந்துச்சு. பூச்சினா எல்லாமே மீனுக்கு பெட்ஸுக்கு தேவையான பூச்சி இருந்துச்சு. ஸோ என்னென்ன பூச்சி இருந்துச்சு, நான் என்ன வாங்கினேன் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இந்த கடையை வந்து நான் அந்தளவுக்கு தெளிவாக வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கிளம்புற அவசரத்தில் இருந்தேன். கடையில் இருக்கிறவரை பேச வச்சு கூட நான் எதுவும் எடுக்கல. அவருக்கு நம்மளை நல்லா தெரிஞ்சிருக்கு. நம்ம வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னார். ஸோ அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. பேச வச்சு நான் எடுத்துருக்கணும், பட் எடுக்கல. நம்ம கண்டிப்பாக அடுத்த முறை போகிறோம் அப்படின்னா நல்லா கவர் பண்ணலாம். ஸோ குளத்தூர் மார்க்கெட் இருக்க அந்த ரோடை வந்து குளத்தூர் ஸ்கூல் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூல் ரோட்டில் இருக்கிற ஸ்கூல் வாசல்லே தான் வந்து கடை போட்டிருந்தாங்க. பூச்சி கடை அப்படின்னோடனே சரி குளத்தூரில் இருக்கிற பூச்சி வந்து இங்கே கிடைக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். பிளட் வார்ம்ஸு, நைஸ் வார்ம்ஸு அதெல்லாம் வந்து குளத்தூரில் கிடைக்கும். பண்ணக்காரங்க எல்லாருமே வந்து குட்டையில் இறங்கி பிடிச்சி அடிக்கிறது தான் அது. சரி அது இவர் எடுத்து விற்கிறார் போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை தாண்டியும் வந்து வார்ம்ஸ் இவர் வச்சிருந்தார் வீட்டில் கல்ச்சர் பண்ணி. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நான் அப்படியே என்ன வாங்கி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் எங்களுக்கு ஃபீட் பண்ணேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸ் இருந்துச்சு. குளத்தூரில் எந்த கடைக்கு எங்கே போனாலும் சரி சண்டே சாட்டர்டே நம்ம பிளட் வார்ம்ஸை பார்க்க முடியும். அந்த பிளட் வார்ம்ஸ் இருந்துச்சு. பேக்கெட் வந்து 10 ரூபா. சரிங்களா? பிளட் வார்ம்ஸும் சரி, நைஸ் வார்ம்ஸும் சரி. நைஸ் வார்ம்ஸ்னால் டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருந்தது. அதுவுமே வந்து பேக்கெட் 10 ரூபா. 10 ரூபான்றது ரேட்டு கம்மி தான். அதில் வார்ம்ஸும் வந்து அதுக்கேற்ற அந்த விலைக்கேற்ற வார்ம்ஸ் தான் அந்த கவரில் இருந்துச்சு. ஃபுல்லாக நிறையெல்லாம் கிடையாது. அது ஒரு கம்மியாக தான் இருந்துச்சு வார்ம்ஸு. நான் வந்து ஒரு 3 பேக்கெட் வந்து நைஸ் வார்ம்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா பீட்டா குட்டிங்க, 1 மாதம் குட்டிங்க, 25 நாள் குட்டிங்க அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் நைஸ் வார்ம்ஸ் டேரெக்டாக போடுறோம் அப்படின்னா டேரெக்டாக சாப்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேக்கெட் வந்து நான் நைஸ் வார்ம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். சரி இது 2 ரெகுலராக குளத்தூரில் இருக்கிறதா பிளட் வார்ம்ஸு, நைஸ் வார்ம்ஸு. அதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா மீல் வார்ம்ஸ் இருக்குது. மீல் வார்ம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த சைஸ் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு புழு. இது வந்து நம்ம ஃப்ளவரானு, ஆஸ்கரு, பெட்ஸ் அப்படின்றப்ப ஜெர்பில்ஸு, ஹாம்ஸ்டரு, ரேட்டு, மைஸு இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஸோ இந்த புழு வந்து நம்ம கொஞ்சமாக வாங்கிட்டு போய் வீட்டில் உற்பத்தி பண்ணலாம். இல்லைனா டேரெக்டாக வாங்கிட்டு போய் அதை ஃபீடாகவும் நம்ம பண்ணலாம். இதை வந்து பீட்டா ஃபிஷஸ்க்கு போட முடியுமா, கப்பிக்கு போட முடியுமா, அதாவது சின்ன சின்ன மீன்களுக்குலாம் அதை போட முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி போட முடியாது. கட் பண்ணி போடலாம். இதை கட் பண்ணி உட்காந்து போடுறதுக்கு பதில் நம்ம பிளட் வார்ம்ஸும் நைஸ் வார்ம்ஸும் வாங்கிட்டு போய் டேரெக்டாக போட்டுடலாம். இது தேவையில்லாத வேலை கட் பண்ணி போடுறதுலாம். அதனால் மீல் வார்ம்ஸ் அப்படின்றது கொஞ்சம் பெரிய சைஸ் மீனுக்கு நம்ம தாராளமாக போடலாம். இல்லை பெட்ஸ் அந்த மாதிரி எலி வகையை சேர்ந்த பெட்ஸுக்கு வந்து நம்ம போடலாம். ஸோ இதே மீல் வார்ம்ஸ் மாதிரியே வந்து இன்னொன்று சூப்பர் வார்ம் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு மேலே தான் அது வந்து வளருமே. அதுவுமே வந்து அங்கே இருந்துச்சு. அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பீஸு 10 ரூபா. வார்ம்ஸ் வந்து இந்த மீல் வார்முமே சரி சூப்பர் வார்முமே சரி அது வந்து பீஸ் கணக்கில் தான் கொடுத்தாங்க. மீல் வார்ம் வந்து பீஸ் 2 ரூபா. அது சொல்ல மறந்துட்டு அது பீஸ் 2 ரூபா. 2 ரூபா அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. ஆனால் இந்த வார்ம்ஸில் வந்து வேலை அதிகம். ஸோ மீல் வார்ம்ஸை நம்ம ப்ரீட் பண்ணி எடுக்கிறதுக்கெலாம் ஒரு 2 மாதம் 2.5 மாதம் அந்த டைம் கிட்ட வந்துடும் நம்ம வச்சு ப்ரீட் எடுக்கணும் அப்படின்னா. இப்போ இந்த சூப்பர் வார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்மையும் நம்ம தனித்தனியாக பார்ட்டிஷன் பண்ணி ப்ரீட் எடுக்கணும். அதெல்லாம் 4-5 மாதத்துக்கு மேலே ஆகும். ஸோ இந்தளவுக்கு டைம் எடுத்து வர ஒரு பொருள் வந்து 2 ரூபா 10 ரூபா அப்படின்றது எனக்கு ரேட்டு கம்மியாக தான் தெரியுது. 4 மாதம் 5 மாதம் வெயிட் பண்ணி அதில் ஒரு புழுக்கு 10 ரூபா அப்படின்றது நானாக இருந்தால் கண்டிப்பாக கம்மின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வினிகிரியல் கல்ச்சர் இருந்துச்சு. வினிகிரியல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத மீன்கள் நம்ம போடலாம். அதாவது இது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஃபைட்ரு குட்டிங்கெலாம் பிறகுறப்ப கண்ணுக்கு தெரியாது. டெட்ராஸை ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா குட்டிங்களை கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டிங்களுக்கு நம்ம இது வந்து மொதல் ஃபீடாக வினிகரியல் கொடுக்கலாம். அந்த கல்ச்சருமே வச்சுருந்தாங்க. நமக்கு கஸ்டமர் ஒருத்தர் நேரில் வந்து கப்பீஸ் குட்டிக்கு வினிகரியல் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனார். அது வேலைக்கே ஆகாது, கப்பீஸ் குட்டிங்க பெருசாக இருக்கும், வினிகரியல்ஸ் வந்து பத்தாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் கஸ்டமர் கேட்கல, அவர் வாங்கிட்டு போனார். அந்த மாதிரி பெரிய சைஸ் குட்டிங்களுக்குலாம் வந்து வேலைக்கு ஆகாது. சரிங்களா? கப்பீஸ் குட்டியே பெருசுனா இப்போ அதோட சின்ன குட்டிங்களுக்கு வேணும். சரிங்களா? அந்த மாதிரி குட்டிங்களுக்கு தான் இந்த வினிகரியல் ஸ்டார்டர் நம்ம போட முடியும். ஸோ அதுவுமே அங்கே இருந்துச்சு. ஸோ இத்தனை விதமான புழுக்கள் வந்து அவர் வச்சிருக்காரு. என்னென்ன நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன், பிளட் வார்ம்ஸு, நைஸ் வார்ம்ஸு, மீல் வார்மு, சூப்பர் வார்மு, வினிகரியல் 5 விதமான புழு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு புது முயற்சி தான். இதுக்குன்னு பூச்சிக்குன்னு கடை இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் அங்கே வச்சுருக்காங்க பூச்சிக்குன்னு. அங்கே வீடெல்லாம் இருக்குல்ல, அவங்களாம் வந்து பண்ணக்காரங்க கிட்டேருந்து பூச்சை வாங்கி வந்து செல் பண்ணுவாங்க. பிளட் வார்ம்ஸு, நைஸ் வார்ம்ஸு அதெல்லாம் ரெகுலராக எல்லா கடையிலையும் இருக்கும். இருக்கிறத வந்து வாங்கி வச்சு அவங்க வந்து சும்மா ஒரு டைம் பாஸுக்கு விற்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க அவங்களாம் வந்து குளத்தூரில் இருக்கவங்க சேல் பண்ணுவாங்க.
இப்படி பூச்சிக்கு அப்படின்ற ஒரு தனி கடை, இத்தனை விதமான பூச்சி பண்ணுறது அப்படின்றது ஒரு புது விஷயம். கண்டிப்பாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். நான் பூச்சி வாங்க அப்படின்னு சொல்லி நான் குளத்தூருக்கு வரலை, கடையை பார்த்தேன், சரி நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் வார்ம்ஸ் வாங்கினேன். அதே மாதிரி எனக்கு குட்டிங்களுக்கு நல்லா யூஸ் ஆச்சு. அது கூடவே வந்து மீல் வார்ம்ஸும் வாங்கினேன், ஹாம்ஸ்டர் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் அந்த நைஸ் வார்ம்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதில் ஏதோ லைட்டாக ஸ்மெல் வந்துச்சு. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அது வந்து நம்ம தினமும் தண்ணி மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா நைஸ் வார்ம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வரைக்கும் அந்த தண்ணியிலேயே உயிரோடு இருக்கும். ஸோ லைவாகவே அதை மெயின்டைன் பண்ணி நம்ம வேணுன்றப்ப குட்டிங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கலாம். அந்த நைஸ் வார்ம்ஸை ஃப்ளவரானுக்கு போட்டேன், பேபி பீட்டாஸ்க்கும் போட்டேன். பீட்டாஸ் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எடுக்கல, அதுக்கப்புறம் போட போட வந்து நல்லா சாப்பிட்டுச்சு. நான் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தது ஒரு 2 நாளைக்கு வந்து எனக்கு குட்டிங்களை வந்துச்சு. என்கிட்ட ஒரு 100 குட்டி இருக்குது. ஸோ அந்த 100 ஃபைட்டருக்கு ஒரு 2 நாளைக்கு அந்த நைஸ் வார்ம்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் மீல் வார்ம்ஸ். ஸோ என்னோடய ஹாம்ஸ்டர்ஸ்க்கும் நான் லைஃப் ஃபீட் எதுவுமே போட்டது கிடையாது. எங்கள் வீட்டில் பிறந்த ஹாம்ஸ்டர்ஸும் இருக்குது, வெளியே வாங்கினதும் இருக்குது. அதுகளுக்கும் மீல் வார்ம்ஸை வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சி எடுத்து சாப்பிட முடியலை. பார்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா ஆர்வமாக கையில் எடுத்து கொடூரமாக பிச்சு பிச்சு சாப்பிட்டுச்சு. பட் அது கண்டுபிடிக்க அந்த வச்ச மீல் வார்ம்ஸை பார்க்குறதுக்கு டிலே ஆச்சு. அதாவது இப்போ ஒரு டைம் சாப்பிட்ருச்சிங்க, இனி நான் மீல் வார்ம்ஸ் இதுங்களுக்கு வாங்கிட்டு வந்து போடுறேன் அப்படின்னா பயங்கரமாக கண்டிப்பாக சாப்பிடும். ஓகே, ஸோ வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையுமே வந்து திருப்தியாக மீனுங்களுக்கு போட்டு காலி பண்ணிட்டேன். அந்த கடையில் இருக்கிறப்பே வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு, அந்த கடையோட பூச்சி வாங்க வந்த ஒரு கஸ்டமர், இந்த புழுக்கு எல்லாமே வந்து மெடிசன் ஆட் பண்ணி தான் போடணுமா, அதாவது இந்த பிளட் வார்ம்ஸ், நைஸ் வார்ம்ஸ், மீனுக்கு போடக்கூடிய புழுவில் வந்து நம்ம மெடிசனை போட்டு தான் அது மீனுக்கு போட முடியுமான்னு கேட்டிருந்தாரு. அவர் என்ன மீன் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பேரசைட். ஸோ கிருமினால் இந்த மீனுங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துட போகுது அப்படின்றதுக்காக ஆன்டி ஃபங்கலும் ஆன்டி பேரசைட்டும் ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதை ஆட் பண்ணுறதும் ஒன்று தான், பண்ணாததும் ஒன்று தான். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க, வாஷ் பண்ணிவிட்டு மீனுங்களுக்கு நீங்கள் போடுங்க, அவ்வளோதான். ஸோ இது மீனுக்கு அப்படியே நீங்கள் போட்டு எதனா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மெடிசன் நீங்கள் போட்டிருந்தாலும் அதே பிரச்சனை வரதான் செய்யும். மெடிசன் மூலயமா அதை தவிர்க்க முடியாது. என்னோட மீனுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல, எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது. இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் வீடியோ நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை. Wizard.